ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கு அரசியலில் திட்டமிடப்பட்ட சதி என்று அவரது தரப்பில் அழுத்தமாக வாதிடப்பட்டது. இந்த வழக்கு ஜெயலலிதாவின் வழக்காக மட்டும் கருதப்படாமல் தமிழக அரசியலில் திருப்பத்தை ஏற்படுத்தும் வழக்காக கருதப்பட்டது. கடந்த 17 ஆண்டுகளாக நடந்து வந்த ஜெயலலிதா சொத்து வழக்கின் வாதம் பல்வேறு எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. வழக்கை ஜெயலலிதா தரப்பு இழுத்தடிப்பதாக எதிர்க்கட்சியினர் மேடை தோறும் முழங்கினர். ஆங்கிலம் தெரியாது என்பதற்காக தமிழில் மொழிபெயர்க்க கோரிய மனு அனைத்து தரப்பினரிடையே விவாத பொருளாக அலசப்பட்டது. அசையும் சொத்துக்களை ஒப்படைக்க கோரிய மனுவும் நேரில் ஆஜராக விலக்களிக்க கோரிய மனுவும் மாறி மாறி விவாத பொருளாகவே எடுத்துக் கொள்ளப்பட்டது. ஆனால் இறுதிவாதம் தொடங்கிய போது சட்டப்பூர்வமான வாதங்கள் பெரும் முக்கியத்துவத்தை பெற்றன. இவ்வழக்கு முழுக்க முழுக்க திமுகவின் அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் தொடரப்பட்ட வழக்கு என்று ஜெயலலிதா தரப்பு வக்கீல்கள் அழுத்தமாக வாதிட்டனர். மாதம் ₹1 வீதம் 5 ஆண்டுகளுக்கு ₹60 சம்பளம் வாங்கினார் என்று குற்றம் சாட்டப்பட்டதை மறுத்த ஜெயலலிதா தரப்பு வக்கீல்கள் ஜெயலலிதா வாங்கிய சம்பளம் மொத்தம் ₹27 தான் என்று கூறி கணக்கில் செய்யப்பட்டுள்ள குளறுபடிகளை முன்வைத்தனர். திமுகவுக்கு ஆதரவான அதிகாரிகள் பழிவாங்கும் நோக்கத்தோடு வழக்கை ஜோடித்திருப்பதாக கூறிய ஜெயலலிதா தரப்பு வக்கீல்கள் அதற்கான பல வாதங்களையும் முன்வைத்தனர். ஜெயலலிதா வீட்டில் எடுக்கப்பட்டதாக கூறப்பட்ட 12,000 புடவைகளை 6.5 மணி நேரத்தில் மதிப்பீடு செய்ய முடியுமா? கைப்பற்றப்பட்ட காலணிகளில் ஆண்களின் காலணி இருந்துள்ளது மட்டுமின்றி ஒற்றை செருப்பையும் கணக்கிட்டுள்ளனரே, ஒரு செருப்பை யார் அணிவார்கள்? போயஸ் தோட்டத்தில் உள்ள 10க்கும் மேற்பட்ட நாய்களுக்கு தினமும் ஆயிரக்கணக்கான ரூபாயில் ஆட்டுக்கறி வாங்கி வந்ததாக கூறப்பட்டுள்ளதே, அதற்கு ரசீது உண்டா என்றெல்லாம் ஏராளமான கேள்விகளை அவர்கள் எழுப்பினர். வளர்ப்பு மகன் சுதாகரன் திருமண செலவை நடிகர் சிவாஜி வீட்டினர் செய்ததாகவும் அந்த திருமணத்திற்காக இசையமைப்பாளர் AR ரகுமான் உட்பட பலரும் இலவசமாகவே பணியாற்றியதாகவும் ஜெயலலிதா தரப்பு வக்கீல் வாதங்களை முன்வைத்தார். இறுதியாக தனிமனித சுதந்திரத்திற்கு எதிராக ஜெயலலிதாவின் போயஸ் தோட்டத்து வீட்டில் 5 நாட்களாக ஊடகங்களை அனுமதித்துள்ளனர் என்றும் ஜெயலலிதா தரப்பு வக்கீல்கள் குற்றம் சாட்டினர். இவற்றையெல்லாம் சுட்டிக்காட்டி இது முழுக்க முழுக்க அரசியல் காரணங்களுக்காக தொடரப்பட்ட திட்டமிட்ட வழக்கு என்பது ஜெயலலிதா தரப்பு வாதம்.